வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் டாக்ஸ், இன்கம் ஃப்ரம் சாலரி சாப்டர்ல ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 39 அண்ட் 40 தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனுக்கான ப்ராப்ளம். இதுக்கு முந்தின வீடியோ, ஐ மீன் ப்ரீவியஸ் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனோட ப்ரொவிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இப்ப ப்ராப்ளம் போடுறது உங்களுக்கு ஈஸியா புரியும். எஸ், இப்ப பார்க்கலாமா? இது வந்து நம்ம ப்ரொவிஷன் ஆல்ரெடி இந்த ப்ரொவிஷனை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு ப்ரீவியஸ் வீடியோல. எஸ், இப்ப ப்ராப்ளம் பார்க்கலாம். Mr. Mohan is a government employee in Chennai. He is living in a furnished house provided by the government free of rent. His salary is rupees 15,000 per month. The license fee fixed by the government for the unfurnished house is rupees 1,000 per month. Its fair rental value is rupees 7,500 per month. He is provided furniture. Original cost of the furniture 20,000. Compute the rental value of for rent-free accommodation. Okay, rent-free furnished house. Yes, இப்ப பாத்தீங்கன்னா he is provided furniture. Furniture உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா மோகன் என்றவர் யாரு அப்படின்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி. கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு என்ன நம்ம டாக்ஸபிலிட்டின்னு பார்த்தோம். எஸ், லைசன்ஸ் ஃபீ. இங்க லைசன்ஸ் ஃபீ எவ்வளவு பாருங்க, 1000 per month கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபேர் ரெண்டல் வேல்யூ கொடுத்திருக்காங்க. நமக்கு ஃபேர் ரெண்டல் வேல்யூ பத்திலாம் நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் நமக்கு வந்து லைசன்ஸ் ஃபீ தான் இங்க டாக்ஸபிள். அப்படின்னும் போது இந்த 1000 per month தான் டாக்ஸபிள். அண்ட் இவருக்கு வந்து அன்ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் கொடுத்திருக்காங்க, அதுக்கு 1000 rupees வந்து லைசன்ஸ் ஃபீ. ஆனா இங்க ஃபர்னிச்சர் கொடுத்திருக்காங்க, காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சர் 20,000 சொல்லிட்டு. அதை என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியும் இல்லையா? 10% ஆஃப் த ஃபர்னிச்சர் இஸ் டாக்ஸபிள். எஸ் போடலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் லைசன்ஸ் ஃபீ 1000 per monthன்றதுனால 1000 into 12, 12,000. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சர் வந்து நமக்கு 20,000. அந்த 20,000 into 10% காஸ்ட் இல்லையா? அப்ப போட்டோம்னா 2,000 வருது. அப்ப மொத்தம் பாத்தீங்கன்னா 12 plus 2, 14,000 தான் வேல்யூ ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன். பாருங்க, வேல்யூ ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் இஸ் 14,000. ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இல்லையா? எஸ், இப்ப நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? Mr. E is working in a central government office at Simla. His salary particulars are as follows. பாத்தீங்கன்னா EO சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான். இப்ப இவருக்கும் என்ன லைசன்ஸ் ஃபீ தான் டாக்ஸபிளா இருக்க போகுது. ஓகே, salary particulars கொடுத்திருக்காங்க. salary 72,000. DA enters into retirement benefit 48,000. Hill compensatory allowance 12,000. Transport allowance 9,600. Provided with a rent-free house. Annual license fee 7,200. Cost of furnishing 45,000. Calculate value of rent-free house. ஓகே, கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் ரெண்ட் ஃப்ரீ ஹவுஸ் தான் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இத்தனை இன்ஃபர்மேஷன், அதாவது salary, DA, ஹில் காம்பன்சேட்டரி இதெல்லாம் கொடுத்திருந்தாலும் நமக்கு அந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஓகே, ஏன்னா நமக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேல்யூ ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் என்ன அப்படின்னா லைசன்ஸ் ஃபீ தான். ஓகே, அண்ட் ஃபர்னிச்சர் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சரோடது 10% எடுத்துக்கணும். இதுவே ஃபர்னிச்சரை ஹையர் பண்ணியிருந்தா அந்த ஹையர் சார்ஜஸ் வரப்போகுது. இது காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சர் கொடுத்திருக்காங்க. எஸ், இப்ப போடலாமா? ஓகே, பாருங்க, ஆனுவல் லைசன்ஸ் ஃபீ 7,200. ஆனுவல் லைசன்ஸ் ஃபீயே கொடுத்துட்டாங்க. நம்ம ப்ரீவியஸா பார்த்த ப்ராப்ளம்ல per month லைசன்ஸ் ஃபீ கொடுத்திருந்தாங்க, அதனால நம்ம இன்டூ 12 பண்ணோம். இது ஆனுவல் கொடுத்ததுனால இதை அப்படியே எடுத்துக்கலாம், 7,200. ஓகே, எஸ், காஸ்ட் ஆஃப் ஃபர்னிஷிங் பாத்தீங்கன்னா 45,000 இருக்கு. அப்ப 45,000 into 10% போட்டோம்னா 4,500. அப்ப 7,200 plus 4,500 தான் வேல்யூ ஆஃப் RFA. பாருங்க, 11,700 தான் நமக்கு வந்து வேல்யூ ஆஃப் RFA, பர்குசிட்டோட காஸ்ட். ஓகே, எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வேற ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.